ஆத்திச்சூடி அப்படின்னு சொன்னதும் நமக்கு ஔவையார் சொன்ன ஆத்திச்சூடிகள் தான் ஞாபகத்துக்கு வரும். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம் அப்படின்னு மடமடன்னு ஒரு 10 ஆத்திச்சூடி நம்மளால சொல்ல முடியும். ஆனால் பாரதியாரும் ஆத்திச்சூடி எழுதியிருக்காரு அப்படிங்கிறத நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? வாங்க பார்க்கலாம். பாரதியார் எழுதின புதிய ஆத்திச்சூடி, அதோட பொருள் விளக்கத்தோட. அச்சம் தவிர், அச்சத்தை போக்கு. ஆண்மை தவறில், ஆளுமை தன்மையை விட்டு கொடுக்காதே. இளைத்தல் இகழ்ச்சி, மனம் இளைத்தல் இகழ்ச்சி தரும் செயல். ஈகை திறன், பிறருக்கு கொடுப்பதுதான் திறமை. உடலினை உறுதி செய், உடல் உறுதியாகும்படி நாம் செய்து கொள்ள வேண்டும். ஊன்மிக விரும்பு, உணவை விரும்ப வேண்டும், பட்டினி கிடக்கக்கூடாது. எண்ணுவது உயர்வு, எதையும் எண்ணி பார்த்து செய்வதுதான் உயர்வு. ஏறு போல் நட, ஆண் யானை போல் பெருமிதமாக நட. ஐம்பொறி ஆட்சிக்கொள், 5 பொறிகளில் தோன்றும் புலன்கள் நீ சொன்னபடி நடக்குமாறு அடக்கி ஆட்சி செய். ஒற்றுமை வலிமையாம், ஒற்றுமையாக வாழ்வதுதான் நமக்கு வலிமை. ஓய்தல் ஒளி, செயலாற்றாமல் சும்மா இருப்பதை விட்டுவிடு. ஔடதங்குறை, மருந்தை குறைத்துக்கொள். கற்றதொழுகு, கற்றபடி நடந்து கொள். காலம் அழியேல், காலத்தை வீணாக்காதே. கிளை பல தாங்கேல், பல பொறுப்புகளை வைத்து கொள்ளாதே. கீழோருக்கு அஞ்சேல், கடைகெட்ட மக்களை கண்டு அஞ்சாதே. குன்றென நிமிர்ந்து நில், மலை குன்று போல் உடலையும் உள்ளத்தையும் நிமிர்த்தி வைத்துக்கொள். கூடி தொழில் செய், பலரோடு கூடி உடலால் செய்யும் தொழிலை செய். கெடுப்பது சோர்வு, பிறர் செய்வதை கெடுப்பது அவருக்கும் உனக்கும் சோர்வை உண்டாக்கும். கேட்டிலும் துணிந்து நில், கேடு வரும்போது துணிந்து சமாளி. கைத்தொழில் போற்று, கைத்திறன் காட்டும் தொழில்களை போற்று. கொடுமையை எதிர்த்து நில், கொடுமை செய்தால் எதிர்த்து நில். கோலை கொண்டு வாழ், தாங்கவும் தண்டிக்கவும் கையில் கோல் இருக்கட்டும். கவ்வியதை விடேல், எடுத்துக்கொண்ட செயலை இடையிலே விட்டு விடாமல் நிறைவேற்று. சரித்திர தேர்ச்சிக்கொள், வரலாற்றை புரிந்து கொள். சாவதற்கு அஞ்சேல், சாவை கண்டு பயப்படாதே. சிதையா நெஞ்சுக்கொள், மனத்தை சிதைய விடாதே. சீருவோர்க்கு சீரு, சீறி வந்தால் சீறி எழு. சுமையினுக்கு இடைத்திடேல், சுமையை கண்டு சோர்ந்து விடாதே. சூரரை போற்று, சூரத்தனமாக செயலாற்றுபவனை போற்று. செய்வது துணிந்து செய், செய்யும் செயல்களை துணிவுடன் செய்ய வேண்டும். சேர்க்கை அழியேல், இருவர் இணைவதை அழிக்காதே. செய்கையில் பொருளுணர், முகக்குறிப்பை உணர்ந்து கொண்டு செயல்பட வேண்டும். சொல்வது தெளிந்து சொல், தெளிவு பெற்ற கருத்துக்களையே சொல்ல வேண்டும். சோதிடந்தனை இகழ், ஜோதிடம் பார்ப்பதை இகழ வேண்டும். சௌந்தரிய தவறில், வசதியை நழுவ விடாதே. ஞமிலி போல் வாழேல், நாய் போல் வாலை குலைத்து கொண்டு ஒருவர் பின்னே ஓடாதே. ஞாயிறு போற்று, ஒளி தரும் கதிரவனை போற்று. நிமிரென இன்புறு, தேன் உண்ணும் வண்டு போல் இன்பம் காண். நெகிழ்வத தருளின், நாம் மனம் நெகிழ வேண்டியது அதன் அருளில். நேயங் காத்தல் செய், நட்புறவை காப்பாற்று. தன்மை இழவேல், ஒருவர் தன்மையை இகழாதே. தாழ்ந்த நடவேல், தாழ்வாக எண்ணும்படி நடந்து கொள்ளாதே. திருவினை வென்று வாழ், செல்வத்தை வெற்றிக்கொள். தீயோருக்கு அஞ்சேல், கெட்டவர்களைக் கண்டு அஞ்சாதே. துன்பம் மறந்திடு, தன்னை தாக்கும் துன்பத்தை மறந்துவிடு. தூற்றுதல் ஒளி, பிறரை பழி தூற்றாதே. தெய்வம் நீ என்று உணர், நீ தெய்வம் என்று உணர்ந்து கொள். தேசத்தை காதல் செய், நாட்டை காப்பாற்று. தையலை உயர்வு செய், பெண்ணை உயர்த்து. தொன்மைக்கு அஞ்சேல், பழமையான பழக்க வழக்கத்துக்கு அஞ்சாதே. தோல்வியிற் கலங்கேல், தோற்றுவிட்டோமே என்று கலங்காதே. தவத்தினை நிதம் புரி, தாங்கிக் கொள்ளும் தவநெறியை நாள்தோறும் கடைப்பிடி. நன்று கருது, நல்லதையே நினை. நாளெல்லாம் வினை செய், எல்லா நாளும் செயலாற்று. நினைப்பது முடியும், நினைப்பது நடக்கும். நீதி நூல் பயில், நன்னெறி நூல்களை நினைவுபடுத்திக்கொள். நுனியளவு செயல், உச்சி வரையில் ஏறு. நூலினை பகுத்துணர், பகுத்தறிவோடு நூல்களை உணர்ந்து கொள். நெற்றி சுருங்கிடேல், முகத்தை சுளிக்காதே. நேர்பட பேசு, நேருக்கு நேர் உண்மையை எடுத்துச் சொல். நைய புடை, கல்லையும் தூசியையும் பிரிக்க புடைப்பார்கள். ஒருவரின் கொடுமை விலக அவன் நொந்து போகுமாறு அவனை அடி. நொந்தது சாகும், நொந்து போனது செத்தொழியும். நூற்பது கைவிடேல், துன்பத்தை பொறுத்து கொள்வதை கைவிடாதே. பணத்தினை பெருக்கு, பண செல்வத்தை பெருக்கிக்கொள். பாட்டினில் அன்பு செய், பாட்டில் அன்பை வெளிப்படுத்து.
பிணத்தினை போற்றேல், பிணத்துக்கு சடங்குகள் வேண்டா. பீழைக்கு இடங்கொடேல், பிழை நேர்வதற்கு இடம் தராதே. புதியன விரும்பு, புதிய வளர்ச்சியை விரும்பி ஏற்றுக்கொள். பூமி அழிந்திடேல், நாட்டு பரப்பை இழந்து விடாதே. பெரிதினும் பெரிது கீழ், கேட்கும்போது பெரியதை காட்டிலும் பெரியதாக கீழ். பேய்களுக்கு அஞ்சேல், பேய்கள் என்று எதற்கும் அஞ்சாதே. பொய்மை இகழ், பொய்யான செய்திகளை இகழ். போர்த்தொழில் பழகு, படையை எதிர்த்து போரிடும் தொழில் பயிற்சி பெறு. மந்திரம் வலிமை, தெய்வத்தை போற்றும் மந்திரம் வலிமையானது. மானம் போற்று, தன்மான உணர்வினை போற்றுவோம். மிடிமையில் அழிந்திடேல், வறுமை வரும்போது உன்னை நொந்து கொள்ளாதே. மீளுமாறு உணர்ந்து கொள், துன்பத்திலிருந்தும் வறுமையிலிருந்தும் மீள எண்ணிப்பார். முனையிலே முகந்து நில், போர் முனையில் பகைவனை எதிர்த்து நில். மூப்பினுக்கு இடங்கொடேல், அகவை மூப்பு கிழட்டுத்தனத்துக்கு மனத்தில் இடம் கொடுக்காதே. மெல்லத் தெரிந்து சொல், எதையும் மென்மையாக நுட்பமாக தெரிந்து கொண்டு சொல். மேழி போற்று, உழவு தொழிலை போற்று. மொய்முறத் தவஞ்செய், மன வலிமை பெற தவம் செய். மோனம் போற்று, அமைதி காப்பதை போற்று. மௌட்டியன் தனைக்கொல், எதையும் பேசாமல் வாயை மூடிக்கொண்டு அடங்கி போகாதே. யவனர்போல் முயற்சி கொள், யவனர்போல் கடல் கடந்து சென்று வளம் பெற முயல வேண்டும். யாவரையும் மதித்து வாழ், யாராயிருந்தாலும் மதித்து வாழ பழகிக்கொள். யௌவனம் காத்தல் செய், மேனியிலும் நடத்தையிலும் பிறர் போற்றும் அழகை காப்பாற்று. ரசத்திலே தேர்ச்சி கொள், மெய்ப்பாடுகளை வெளிப்படுத்துவதிலும் சுவைப்பதிலும் தேர்ச்சி பெறு. ராஜசம் பயில், போரிட்டு அடக்க பயிற்சி பெறு. ரீதி தவறேல், பரீதி கொள்ள தவறாதே. பரிதினா மனநிறைவு. ருசி பல வென்றுணர், உடலின் சுவைக்கும் திறனை வெற்றிக்கொள். ரூபம் செம்மை செய், உருவத்தை செம்மையாக்கிக்கொள். ரேகையில் கனிகொள், கையிலும் மெய்யிலும் உள்ள கோடுகளில் கனிகள் பழுக்கும்படி செய்து கொள். ரோதனம் தவிர், பிறருக்கு தொல்லை கொடுக்காதே. ரௌத்திரம் பழகு, தந்திர உத்திகளில் பயிற்சி பெறு. லவம் பல வெள்ளமாம், சிறுதுளி பெருவெள்ளம். லாகவம் பயிற்சி செய், எதையும் எளிமையாக செய்ய பழகிக்கொள். லீலை இவ்வுலகு, உலகே மாயம். உளுத்தரை இகழ், நச்சரித்து கொண்டிருப்பவரை இகழ். உலோக நூல் கற்றுணர், நிலநூல் கற்று உணர். லௌகீகம் ஆற்று, ஒப்புரவு கொண்டு உலகத்தோடு ஒட்டிவாள். வருவதை மகிழ்ந்துண், கிடைப்பதை மகிழ்ச்சியாக உண். வானநூற் பயிற்சி கொள், விண்வெளி நூலில் பயிற்சி பெறு. விதையினை தெரிந்திடு, நல்ல விதைகளை தெரிந்தெடுத்து உன்று. வீரியம் பெருக்கு, உடலில் வீரியம் பெருக்கு. வெடிப்புற பேசு, பிறர் அஞ்சும்படி பேசு. வேதம் புதுமை செய், பழமையான வேதங்களை புதுமையாக்கிக்கொள். வையத் தலைமை கொள், உலகின் தலைவனாக உன்னை ஆக்கிக்கொள். வவ்வுதல் நீக்கு, பிறரிடம் இருப்பதை பறித்து கொள்வதை விட்டுவிடு. இதுதான் பாரதியார் நமக்கு சொன்ன 110 ஆத்திச்சூடி. தெரிஞ்சுக்கலாம். நமக்கு பிடிச்சவங்களுக்கு இதை ஷேரும் பண்ணலாம். தொடர்ந்து கேளுங்க ஆரகாஸ்ட்.